பண்பார்ந்த தியானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. பொதுவாகவே எல்லாரும் முழுமையான நட்சத்திரத்திற்கு மட்டுமே நாம் இந்த நாள் வரைக்கும் வழிபாடு சொல்லியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாதங்கள் 4 பாதம் இருக்கிறவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணினால் அவர்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு. அப்போ இன்னைக்கு அசுபதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கை முறையை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற சில ரகசிய விதிகள் இருக்கு. அந்த ரகசிய விதிகள் என்ன சொல்லலாம்னா நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கும். எப்பயுமே அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அல்லது லக்கண ரீதியாக என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய லக்கண புள்ளி அதுவும் ஒரு மெயினான சப்ஜெக்ட் தான். அப்போ லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அமைப்பில் உங்களுடைய லக்கண புள்ளி எத்தனாவது பாதத்தில் உட்கார்ந்துருக்கிறது என்பதை கவனித்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ பைரவருக்கு வெள்ளை துணியில் மிளகு வைத்து கட்டி நல்லெண்ணெய் தீபம் 4:30 மணியிலிருந்து 6:30 மணிக்குள் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ராகு காலத்தில் சனி ஓரையுடன் ஏற்றினால் கண்டிப்பாக இங்கே திருமணம் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்கும். திருமணம் சார்ந்த கல்யாணம் ஆகி பிரச்சனை இருக்குன்னாலும் அதுக்கும் தீர்வு கிடைக்கும். இதை நடைமுறைப்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை சிகப்பு அரளி பூ மாலை போட்டு முருகப்பெருமானை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கிவிடும். அதற்கடுத்து வியாழக்கிழமை நடராஜ பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டால் உடல் உபாதைகள் குறையும். தொழில் உத்தியோகத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். உயரமான இடத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாழக்கூடாது. அது ஒரு கர்மா இருக்கிறது. தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டால் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்டால் செல்வம் பணம் என்ன சொன்னா கண்டிப்பாக போயிடும். அப்போ தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. இவங்களுக்கு இதில் இருக்க 1ஆம் பாதத்துக்கு உண்டான கண்டிஷன் உயரமான இடத்தில் வாழக்கூடாது. தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. அப்போ தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி போது ஏதாவது என்ன சொன்னோன்னா ஒரு பலகை அல்லது என்ன சொல்லலான்னா ஒரு சேரில் உட்காந்துக்கலாம். இல்லைன்னா என்ன சொல்லலான்னா ஒரு மர சேர் செஞ்சு உட்காந்துக்கலாம். இல்லைன்னா டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடலாம். அப்போ அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் செல்வம் பணம் போய்விடும். இதை கவனமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாதத்திற்கும் லக்கண புள்ளி அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் சந்திரன் லக்கணத்தில் அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்தாலும் இவர்களுக்கு நான் சொன்ன இதை ஒரு தடவைக்கு 2 தடவை திருப்பி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை மாறும். இதை படித்து கரெக்டாக செய்யணும். அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் தங்கள் வீடுகளில் குருவாயூரப்பன் மீனாட்சி படங்களின் முன்
2ஆம் பாகத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, குருவாயூரப்பனை மீனாட்சி படத்தை ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த 2 பேர் படத்துக்கு முன்னாடி புதன்கிழமை நெய் தீபம் ஏற்றி வாழைப்பழம் கற்கண்டு வைத்து வணங்கினால் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் கண்டிப்பாக நீங்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு பிச்சிப்பூ சாற்றி சுக்கிர ஓரையில் கற்கண்டு, மஞ்சள், பட்டு துணி ஆகியவை வைத்து வழிபட்டால் பணம், செல்வம் கண்டிப்பாக பெறும். இதெல்லாம் கொஞ்சம் கான்டென்ட்டான விஷயங்கள். கண்டிப்பாக நல்லா பயன்படுத்துங்க, வெற்றி கிடைக்கும். அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் போய் பிறந்தால் புதன்கிழமை மீனாட்சி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து ஒரு நாளைக்கு மதுரைக்கு போங்க, அங்கே மீனாட்சி அம்மன் சிலை கிடைக்கும். அப்போ நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். புதன்கிழமை மீனாட்சி அம்மன் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் பிரிந்த உறவினர்கள் முதலில் கூடுவார்கள். வெள்ளிக்கிழமை கற்கண்டு கலந்த பாலை மகாலட்சுமிக்கு நிவேதானம் செய்து வழிபட்டால் மனம் அமைதி அடையும், ஒற்றுமை ஓங்கும். அப்போ மகாலட்சுமி சிலை ஒன்று வேணும், ப்ளஸ் மீனாட்சி அம்மன் சிலை ஒன்று வேணும். மதுரையில் அழகாக நல்லா கிடைக்கும். அதுக்கடுத்து சனிக்கிழமை கிருஷ்ண பகவானுக்கு சுக்குப்பொடியில் சனிக்கிழமை கிருஷ்ண பகவானுக்கு சுக்குப்பொடியில் வந்து சர்க்கரை கலந்து வணங்கி அதை கோவிலில் வருபவர்களுக்கு தானமாக கொடுத்தால் கண் திருஷ்டி விலகும், கஷ்டங்கள் குறையும். சுக்கு காப்பின்னு சொல்லுவாங்களே, அது இதெல்லாம் சாத்தியக்கூறுகளா என்பது எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்கள் வீட்டிலே வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சனிக்கிழமை கிருஷ்ண பரமாத்மாவுடைய படத்தை எடுத்து வச்சு சுக்குப்பொடியில் வந்து என்ன சொல்கிறாங்க, நாட்டு சர்க்கரை கலந்து டீ கணக்கு, அது சுக்கு காப்பின்னு சொல்லுவாங்க, அதை கலந்து வச்சு என்ன செய்ய சாமி கும்பிட்டுட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பகுந்து குடிச்சிருங்க, கண்டிப்பாக கண் திருஷ்டி விலகிரும், கஷ்டங்கள் குறையும். அதுக்கடுத்து அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை உள்ளூரில் உள்ள அம்மனுக்கு மஞ்சள் பொடி தானம் செய்யணும். திங்கட்கிழமை அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் உள்ளூரில் உள்ள அம்மனுக்கு மஞ்சள் பொடி தானம் செய்தால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகும். செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுக்கு குங்குமம் தானம் செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள், கணவன் ஆயுள் தீர்க்கமாகும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும். கடன் அடைவிடுதல் கண்டிப்பாக இருக்கும். இந்த கடன் அடைவிடுவதற்கு என்ன சிகப்பு தாமரை கொடுத்து வழிபாடு பண்ணணும். கடன் அடைவிட்டு சீக்கிரம் அடைவிடுவதற்கு என்ன சொன்னான்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்தால் மன அமைதி கிடைக்கும். கடன் அடைவிடுதல் நடக்க வந்தேன்னு சிகப்பு தாமரைப்பூ அங்கே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வந்து கண்டிப்பாக வரும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களும் உங்களுடைய லக்கணப்புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான இதை நீங்கள் கணக்கெடுத்துக்கணும். எது வேணாலும் உங்களுக்கு கணக்கெடுத்துக்கணும். ஏன்னா லக்கணம் வந்து மெயினான சப்ஜெக்ட். அந்த லக்கணத்தை வந்து என்ன சொல்லணும், நாம் வலிமைப்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் அசுபதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அசுபதி நட்சத்திரம் 2ஆம் பாதம், அசுபதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அசுபதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இந்த நடைமுறையை கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும். எல்லோரும் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சிரமமில்லாத விஷயங்கள் தான், சிரமமான விஷயங்கள்லாம் கிடையாது. நம்மளுடைய நட்சத்திர பாதங்களுக்கு வந்து நம்ம எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறோமோ அந்த பாதங்களுக்கு உண்டான இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் ரொம்ப வந்து என்ன சொன்னா இன்னல் இல்லாமல் வாழலாம் என்பதற்கு இதெல்லாம் பரீட்சித்து பார்த்தாச்சு. அப்போ பரீட்சித்து பார்த்த பிறகு நாம் வந்து என்ன சொன்னால் நமக்கு உண்டானதை நம்ம வந்து எப்பயுமே செஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தாராளமாக இதை செய்யலாம். பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.